2025ஆம் ஆண்டு முடிய போகிறது. இயரின் கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் போதை, போகவிலாசம், சிக்கன் மற்றும் மது விருந்துகள், விருப்பத்தகாத மற்றும் சட்டவிரோதமான செயல்கள் இளம் தலைமுறையை தவறான திசையில் இட்டு செல்வதாக தெரிகிறது. இந்த காலம் தனுர்மாச காலம் ஆகும். இது செப்டம்பர் 16 முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை இருக்கும். இந்த புண்ணியமான காலகட்டத்தில் இது போன்ற தூய்மை அற்ற நடத்தை மட்டுமல்ல, திருமணம் போன்ற பலனளிக்கும் செயல்கள் கூட தடை செய்யப்பட்டுள்ளன. எனவே மேற்கத்திய நாடுகளின் இந்த வகையான அர்த்தமற்ற குருட்டு பிரதிபலிப்பை தவிர்க்க நமது மதிப்பிற்குரிய சத்குரு ஸ்ரீ ஆஷாராம்ஜி பாபு சமூகத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலம் அல்லது அதற்கு ஒரு அழகான மாற்றம், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி துளசி பூஜை என்று இன்ட்ரடியூஸ் செய்தார் மற்றும் டிசம்பர் 25 முதல் 31 வரை விஸ்வகுரு பாரத் வாரம் என்று அறிமுகப்படுத்தினார். இப்போது ஒரு பிளாஸ்டிக் மரத்தை பூஜித்து பயனற்ற செலிப்ரேஷன் செய்தால் நேரம், சக்தி, ஆற்றல், ஒழுக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டை வீணாகுகிறதா அல்லது ஒரு சில நன்மைகள் அளிக்கிறதா என்பதை கொஞ்சமாவது மூளை உள்ளவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் துளசி மாதாவின் இலைகள், விதைகள், வேர்கள், மண் மற்றும் அதன் உலர்ந்த கட்டை கூட நமக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது. அதன் இருப்பு மட்டுமே சுற்றியுள்ள சூழலில் ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குகிறது. இந்த தனுர் மாசத்தின் பவித்திர நாட்களில் துளசி மாதாவை நாம் வணங்கினால் இது இளைஞர்களை அழிவுக்கு பதிலாக அவர்களின் உண்மையான நல்வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும். இன்னும் சொல்ல போனால் தனுர் மாசத்தில் பகவானுக்காக செய்யப்படும் செயல்கள் மிகவும் முதன்மையானவை, மங்களகரமானவை மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடியவை ஆகும். எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அறிவியல் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் துளசியின் அற்புதமான நன்மைகள் ஏராளமாக உள்ளன. அவற்றை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த வீடியோவை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இளைஞருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை குறித்து மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்யுங்கள்.